Hello friends, இன்னைக்கு வந்து ஹாரிசன்ல இருந்து Quadlux 2ன்ற ஸ்டுடியோ லைட் அன்பாக்சிங்கும் அதோட எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So first நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த லைட் தான். இப்போ நான் வந்து ஹோம் ஷிஃப்டிங்னால வந்து திரும்ப அது ரீஅசெம்பிள் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஸ்டுடியோலாம் வீடியோலாம் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ அந்த லைட்டை செட் பண்ண போகிறேன். ஸோ இதை அசெம்பிள் பண்ணுறதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அசெம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹாரிசன் Quadlux Mark 2ன்ற ஸ்டுடியோ லைட்டு. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினி டவர் ட்ரைபாட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பவர் கேபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மெயின் ஹெட்டு. ஹாரிசன் Quadlux Mark 2 இதுலேயே நேம் போட்டிருக்கு. இதில் பின்னாடி பவர் கார்டு பிளக் பண்ணணும். இதுலேயே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. ப்ளஸ் வந்து இதில் வந்து 4 லைட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த அம்பர்லா அந்த ஒயிட் ஸ்க்ரீனை போட்டு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. நான் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இது வந்து அந்த லைட்டுக்கு மேலே உள்ள சாஃப்ட் பாக்ஸில் உள்ள கிளாத்து. இதுதான் நம்ம லைட்டுக்கு மேலே போட போறாங்க ஒயிட் கிளாத்து. பிளஸ் வந்து 4 ஸ்டிக்ஸ் சாஃப்ட் பாக்ஸ் ஸ்டிஃபா நிக்கிறதுக்கு இந்த ஸ்டீல் கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4 பீசஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம நம்ம இந்த E27 பல்ப் ஹோல்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 4 பல்ப்ஸ் வாங்கிக்கிறோம். நம்ம வந்து நம்ம லைட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க ரூமுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்க 2 பல்ப் போட்டுக்கலாம், இல்லை 3 பல்ப் போட்டுக்கலாம், இல்லை 4 பல்ப் போட்டுக்கலாம். நான் வந்து E27 பிலிப்ஸ்ல வந்து 20 வாட் பல்ப் 20 வாட் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுன்னு கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ 20 வாட் பல்ப் வந்து 4 ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு தான். ஸோ அந்த லைட்ஸும் 4 வச்சிருக்கேன். ஸோ இது இப்போ எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து அசெம்பிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அசெம்பிள் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட் பாக்ஸ் ஃபுல் செட்டப்பை முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ட்ரைபாடில் வந்து இன்சர்ட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த லைட்ஸை வந்து செட் பண்ணி எப்படி இந்த சாஃப்ட் பாக்ஸ் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சாஃப்ட் பாக்ஸ் கிளாத் இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் மெட்டல் இது வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸ் கீழே விழுவாம இருக்க லாக் பண்ற மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணணும். இது உள்ள இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாஃப்ட் பாக்ஸ் கிளாத்தை வச்சுட்டு இந்த ஒயிட் இந்த ஹோல்டரை வந்து இப்படி வச்சு இந்த லாக் இருக்கும், அந்த லாக் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்சை வந்து இப்படி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டா இந்த ஹோல்டர் வந்து இப்படி கழண்டாது. ஸோ இதுதான் மெயின். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட் பாக்ஸை ஹோல்ட் பண்ணும்போது. ஸோ இந்த லாக் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து கழண்டாமல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பல்ப்ஸ் மாட்டிடும். பல்ப்ஸ் வந்து E27 அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கன்வெர்டர் வாங்கி நார்மல் பல்ப்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி E27 பல்ப்ஸே டேரெக்டாக இருக்குது. நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் வந்து நான் அமேசானில் கொடுக்குறேன். ஸோ அதுவும் இன்சர்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ என்னோட பல்ப்ஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். இது உங்க லைட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு பல்ப்ல இருந்து 2 பல்ப் இல்ல 3 பல்ப் இல்ல 4 பல்ப், ரொம்ப லோ லைட்டா இருந்தா 4 பல்ப் கூட இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எப்பவுமே லோ லைட்டா தான் இருக்கும் ரூம்ல. ஸோ அதனால நான் 4 பல்ப்ஸ் யூஸ் பண்றேன். இந்த ஸ்டுடியோ லைட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு ஹோல்டர்லையும் 20 வாட் பல்ப்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல நான் பார்த்துருந்தேன். அதர் யூசர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நானும் வந்து 20 வாட் LED பல்ப்ஸ் தான் 4 வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பல்ப் ஒன்னோட ஒன்று டச் ஆகாத மாதிரி நீட்டாக அந்த கரெக்ட் ஹோல்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டிக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஒயிட் ஹோல்டர் நம்ம மாட்டோம்ல அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த சாஃப்ட் பாக்ஸ் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு இந்த இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 சைடும் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா சாஃப்ட் பாக்ஸ் அந்த ஷேப் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ இப்போ நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து புஷ்ஷோட ஒரு சைடு வந்து நார்மலா இருக்கும். இந்த நார்மலா இருக்கிறது வந்து இந்த ஹோல்டர்லயும், இந்த புஷ்ஷோட இருக்கிறது வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸ் கிளாத்லயும் வைக்கணும்.
ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த இதில் வந்து நம்ம வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 சைடு இன்சர்ட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஸ்டீல் கம்பியும் வச்சு இந்த சாஃப்ட் பாக்ஸ் இப்போ செட் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 எட்ஜஸ்லேயும் இந்த வெல்க்ரோக்குள்ளே விட்டு இந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபான ஒரு பொசிஷன் கிடச்சிரும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஒயிட் கிளாத்தை வந்து நம்ம அப்படியே இதுலேயும் வந்து ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் மாட்டிட்டு வெல்க்ரோ ஓட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஈச் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க இந்த 4 சைடும். ஸோ மொத்தம் 8 வெல்க்ரோ இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த பாக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒயிட் கிளாத்லேயும் கொடுத்துருப்பாங்க. இங்கே அந்த வெல்க்ரோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கவர் மாதிரி அப்படியே ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டா அவ்வளோ சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், இப்போ 4 சைடும் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைபாடில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் கார்டு கேபிளில் ப்ளக் பண்ணால் அவ்வளோதான் சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரைபாடில் வந்து மாட்டுறதுக்காக இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ட்ரைபாடில் இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா சாஃப்ட் பாக்ஸ் செட் ஆயிடும். அதே போல் இந்த ட்ரைபாடு வந்து நல்லா 8 ஃபீட் வரைக்கும் போகிற மாதிரி ஹைட்டாக தான் இருக்குது. 7 to 8 ஃபீட் போகணும்னு நினைக்கிறேன், நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஹைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பவர் கார்ட் ப்ளக் பண்ணுற அந்த ஆப்ஷனும் அதோட சுவிட்சும் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பவர் கார்ட் ப்ளக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணலாம் லைட்டை. அதுக்கு முன்னாடி ட்ரைபாட் செட் பண்ணிடுவோம். இது ஜஸ்ட் யூஸ்வல் நம்ம ட்ரைபாட் மெக்கானிசம் தான். ஸோ அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு எந்த ஹைட் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் பாக்ஸை வந்து இப்போ இதில் செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லூஸ் பண்ணிங்கன்னா உள்ள செட் ஆகிடும். இப்போ வந்து டைட் பண்ணிடுங்க. அதே போல் ஆங்கிளுக்கு இங்கே ஒரு டைட் ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆங்கிளில் வேணுமோ உங்களுக்கு ஸ்டுடியோ உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற போது எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு இதை வந்து டைட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பவர் கார்டு ப்ளக் பண்ண போகிறோம். இப்போ நான் பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ பின்னாடி இருக்க ஆன் சுவிட்ச் போட்டோம். இப்போ எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து ஸ்டூடியோ லைட்டோட மெயின் பர்பஸ் என்னன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது லைட் குவாலிட்டி நல்லா கொடுக்கறதுக்காக. இப்போ நான் ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் ஷார்ட்டாக காட்டுறேன். இது இப்போ என்னோட பிளைன் வால், இதில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதே போல் லைட்டை போட்டுட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ லைட் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ வீடியோ எவ்வளோ லைட்டிங் இருக்குன்னு பாருங்க. இப்போ லைட் ஆன் பண்ணுறேன், அப்பயும் பாருங்க. இப்போ லைட் போட்டுட்டு நான் பேசுறேன். ஸோ இப்போயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒரு சைடு ஷேடோ தெரியும். நீங்கள் வந்து ஈக்குவலாக 2 சைடும் இந்த மாதிரி லைட்ஸ் வாங்கி செட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டிங் கண்டிஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லை உங்கள் ரூம் சின்னதுதானா இதையே நீங்கள் வந்து சென்டர் பொசிஷனில் வச்சு கூட பேசலாம். அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் கிடைக்கும். ஸோ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு லைட் கூட வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்கள் 2 லைட்டு வச்சு ஈக்குவலாக 2 சைடு வந்து லைட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஷேடோஸ்லாம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க இந்த அசம்பிள் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பிகினர் யூடியூபராக இருந்தால் இந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் என்கிட்ட இருக்க கேட்ஜெட்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.